தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் திமுக, அரணாக காப்பாற்றும் மோடி. 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கும் விவசாயிகள். கடந்த 2024-2025 திமுக அரசின் பட்ஜெட் அறிவிப்பில் விவசாயிகளுக்கு சுமார் 50,000 மின்சார இணைப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் வெறும் 15,000 மின்சார இணைப்புகள் மட்டுமே வழங்கி மின்சார இணைப்புக்காக காத்திருந்த விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார் திமுக அரசு. சிறு குடிநீர் பாசனம், கூட்டுறவுத்துறை, உணவு தானிய கிடங்கு அமைப்பு போன்ற முக்கிய பிரிவுகளில் திமுக அரசு நிதி ஒதுக்கீட்டை குறைத்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். விவசாயிகளுக்கு எதிரான திமுக அரசின் அடக்குமுறைக்கு எல்லையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்து அடக்கி வருகிறது திமுக அரசு. பருவமழையில் நெல் கொள்முதல் செய்ய போதிய சாக்குப்பை இல்லை என அரசு தரப்பில் நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நெற்பயிர்கள் மழையில் நனைந்து நாசமாகி அரும்பாடுபட்டு விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இதனால் பெரும் இழப்பை சந்தித்ததாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். மேலும் நெல் கொள்முதல் செய்ய மூட்டை ஒன்றுக்கு 70 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள் விவசாயிகள். கடந்த 2024-2025 ஆண்டில் TNCSC மூலமாக நெல் ஏற்றி வரும் போக்குவரத்தில் நடந்த முறைகேட்டில் மட்டும் சுமார் 165 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மே மாதம் பெய்த திடீர் மழை காரணமாக டெல்டா பகுதியில் அறுவடைக்கு தயாரான ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் நீரில் நனைந்து நாசமாகி போன நிலையில் அதிகாரிகள் முதல் ஆட்சியாளர்கள் வரை யாரும் எட்டிக்கூட பார்க்கவில்லை என்கிற அதிருப்தியில் திமுக அரசு மீது விவசாயிகள் இருந்து வருகிறார்கள். இப்படி ஒரு பக்கம் திமுக அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வரும் நிலையில், மறுபக்கம் விவசாயிகளின் காவலனாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசாங்கம் கடந்த 2019 ஆண்டு தொடங்கி 6 வருடத்தில் தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் கிசான் திட்டத்தின் கீழ் 12,764 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது. விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாயை அள்ளி கொடுத்து வருகிறது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு. இதனால் ஆயிரக்கணக்கான தமிழக விவசாயிகள் பலனடைந்து வருகிறார்கள். மேலும் தமிழகத்தில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பயனடைந்து வரும் வகையில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் இல்லங்கள் தோறும் குடிநீர் இணைப்பை வழங்கி இருக்கிறது மத்திய மோடி அரசு. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்தை காக்க பயிர் காப்பீட்டு விரிவாக்கம், MSP கொள்முதல் உயர்வு, இப்படி பல சீர்திருத்தங்களை செய்து வருகிறது மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் விவசாயிகளை ஏமாற்றி வாக்கு வாங்க திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இயற்கை விவசாயத்திற்கான தனி பிரிவு அமைத்தல் நிறைவேற்றவில்லை. கொடைக்கானலில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம், துளி பாசனத்திற்கு 90% மானியம், ஒவ்வொரு யூனியனிலும் தானிய கிடங்கு, ஈரோட்டில் விவசாய இயந்திர உற்பத்தி நிலையம், ஏரிகள் மற்றும் குளங்கள் பாதுகாப்புக்கு 10,000 கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் என இதுவரை நிறைவேற்றப்படாத திமுக தேர்தல் அறிக்கை நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த வகையில் தமிழக விவசாயிகளை திமுக அரசு ஒரு பக்கம் வஞ்சித்து வந்தாலும் அரணாக தமிழக விவசாயிகளை காப்பாற்றி வருகிறது மத்திய பாஜக மோடி அரசு.